கருங்குழலி கருங்குழலி, ஒரு நிமிஷம் கருங்குழலி, வெளியே வாயே. என்னது இது? கருங்குழலி கிட்டா கருங்குரங்கு வெளியே வருது. கருங்குழலிக்கா, நீ எதுக்குடா வெளியே வர? உன்னையவா கூப்பிட்டாங்க? கருங்குழலியை கூப்பிடு. எலே, அது என் அக்கா, அது ஞாபகத்துல இருக்கட்டும். என் அக்காட்ட பேசணும்னா என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்ல, பர்மிஷனு. எதுக்கு என் அக்கா கூப்பிட்டு இருக்கேன்னு சொல்லும் போத. கருவாயா, தயவு செஞ்சு விளையாடாதடா. முடியல, நரைச்ச முடியா வருதுடா. இளநரன்னு நினைக்கிறேன் பார்த்துக்க. அதனால அவங்க அக்கா ஏதோ எண்ணெயெல்லாம் விற்கிதாம்ல, அதில் ஒரு பாட்டில் எண்ணெயை வாங்கிட்டு போலாம் தான் வந்தேன். அது தேய்ச்சா என் இளநரெல்லாம் போயிரும்ல, அதுக்காக தாண்டா வந்தேன் கருவாயா. எப்படியாச்சும் ஒரு பாட்டில் எண்ணெயை வாங்கி கொடு, இப்பயே காசு கொடுத்து விட்டு போகிறேன். என்னது, இளநரைக்கு என்ன வாங்க வந்திருக்கிறியா? ஏண்டா, அது இளமையா இருக்கிறவங்க போடுறது, இன்னைய மாதிரி முதுமையா இருக்கவங்க போறது கிடையாது. உனக்கு வந்து இளநரை இல்ல, கிளநரை. என்ன அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு? கிளநறையா? நீ வேற வந்தது இளநரை. எனக்கு கொல்ல வயசு ஆகிப்போச்சு, 60 வயசு ஆகிப்போச்சு, வெறும் 45 வயசு ஆக போகுது. இதில் போய் இளநரை தான் வந்திருக்கும். அப்படிலாம் ஆகாது. நீ வச்சிருக்க எண்ணெயை கூட என் மண்டையில் தேய்ச்சேன்னா என் இளநரை பூரா போயிடும். தடினே, நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலைனாலும் உனக்கு வந்தது கிளநரை. யார் கேட்டாலும் நான் நிரூபிச்சு சொல்லுவேன் பாத்துக்க. உனக்கு வந்ததுக்கு அது கிளநரனே போகாது. சாமானியமா என்ன எப்பவுமே போகவே போகாது. என்னடா கருவாய் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற? அப்படிலாம் இல்லை, எனக்கு இளமையாக தான் இருக்கிறேன்னு நினப்பு இருக்குது. நான் இளமையாக தான் இருக்கிறேன். முதுமையானா உடம்புக்கிடமெல்லாம் வலிக்கும்ல, அப்படிலாம் எனக்கு இல்லை. தடிப்பையில வீடு போங்குது, காடு வாங்குது, இன்னும் உனக்கு இளமையா இருக்குன்னு நினைப்போம். அதையே இப்படி சொல்றீங்க? வீடு வாங்குது, காடு போக்குதுன்னு சொல்ல வேண்டியதானே? எப்ப பார்த்தாலும் ஒரே டைலாக் சொல்லிவிட்டு இப்ப என்ன தர முடியுமா? அது முடியாதா? ஐயா பெரியவரே, ஒரு நிமிஷம் ஐயா, இங்க திரும்புங்க. பெரியவரே, உங்களை தான் அந்த பொண்ணு கூப்பிடுது. பெரியவரே, கொஞ்சம் திரும்பி பாருங்க பெரியவரே. நான் என்ன பெரியவர் மாதிரியா இருக்கிறேன்? அந்த பொண்ணு வேற யாராவது கூப்பிட்டு இருக்குடா. லூசு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காத. என்னைய பார்த்தா பெரியவர் மாதிரியா தெரியுது. பெரியவரே, உங்களுக்கு தான் காது கேட்காதா? கொஞ்சம் திரும்பி பாருங்க பெரியவரே. இத பாரு பொண்ணு, எனக்கு வயசு 42 தான் ஆகுது. என்னைய போய் என்ன பெரியவரேன்னு கூப்பிட்டு? ஒன்னு அண்ணன் கூப்பிடு, இல்லைன்னா தம்பின்னு கூப்பிடு. அதை விட்டுட்டு பெரியவரா பெரியவர் எதுக்குமா என்னைய கூப்பிட்டா? என்ன பெரியவரே, உங்களை பார்த்தா பெரியவர் மாதிரி தான் இருக்குது, அதனால தான் அப்படி கூப்பிட்டேன். இந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் ப்ரெஷர் சுகர்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். அது நீங்களும் வயசானவங்க மாதிரி தானே இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு ப்ரெஷர் சுகர் பார்த்துறேன். கொஞ்சம் கை நீட்டுறீங்களா? எனக்கு இருக்குது வாலிப வயசு. எனக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்காது, சுகர் இருக்காது. போய் வயசானவங்களுக்கு முடியாதவங்களுக்கு போய் பாருமா, போமா. எனக்குலாம் தெரியாது. இந்த கிராமத்தில் இருக்க முதியோர்கள் எல்லாத்துக்குமே பார்க்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க கை நீட்டீங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நீட்டுங்க. அடடா, சொன்னா கேட்க மாட்டேங்கிறிய. இந்தா புடி, பார்த்துட்டு போ. ஐயோ பெரியவரே, உங்களுக்கு பிரஷர் சுகர் எல்லாம் இருக்குது. ஒழுங்கா நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கணும். இல்லைன்னா பிரஷர் சுகர்ல நிறைய ஏறிக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கான மெடிசனை சரியா எடுக்கலைன்னா உங்களுக்கு ஆபத்தாயிரும். ஒழுங்கா வந்து பெரிய ஆஸ்பத்திரியில் பாருங்க. ஐயோ, நான் பாட்டுக்கு இருந்தோட செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, போமா மதன். நீ நான் இப்படி இருக்கல சந்தோஷமா இருக்கு. தயவு செஞ்சு எனக்கு இதெல்லாம் பார்க்க வேணாம், பேசிட்டு போ. நீ நான் உண்மைதான் சொல்றேன் பெரியவரே, உங்களுக்கு பிரஷர் சுகர்லாம் நிறைய இருக்கு பார்த்துக்குங்க. ஒழுங்கா வந்து ஜிஹெச்ல பாருங்க. நான் நோட்ல எழுதிட்டு போறேன், நீங்க மறக்காம வந்துடணும். என்ன இல்லைன்னா நாளைக்கு வந்து ஆம்புலன்ஸ்ல வந்து தூக்கி போட்டு போயிருவேன் உள்ள. நாங்க பாட்டுக்கு இருந்தக்குள்ள ப்ரெஷர் இருக்கு, சுகர் இருக்குன்னு ஏமா அப்படி நிமிஷம் படிக்கிறீங்க? பேசிட்டு போகமா. நான் தெரியாத வரைக்கும் கூட நிம்மதியா இருந்தேன். தடியனே, நீ யார் சொன்னாலும் சொல்லேனாலும் உனக்கு வயசாயிருச்சுனே. நீ ஒரு முத்தனை கத்திரிக்கா. வாயை புர்றா. எண்ணெயை குடுக்குறீங்களா இல்லையா? கொடுங்க, நான் கிளம்புறேன். என்னே வெள்ளனே, எனக்கு ஒரு 1/2 கிலோ மல்லிகைப்பூ கொடுங்கண்ணே. சீக்கிரம் பார்சல் பண்ணி கொடு. 1/2 கிலோ மல்லிகைப்பூ எடு. அடே மடையா, இது மல்லிகைப்பூ கடை கிடையாது, மல்லிகை கடைடா, லூசு போயில. அடே வெள்ள மடையா, அது மல்லிகை கடைடா, மல்லிகை கடை கிடையாது. நீ லூசு மாதிரி மல்லிகை கடைன்னு போர்டில் எழுதி போட்டு வச்சிருக்கிற, அதான் பூ கேட்டு வந்தேன் நானு. ஏனே அப்படி லூசு மாதிரி எழுதி வச்சிருக்க? மல்லிகை கடைனே அது. அப்படியா? கருவாயா, எனக்கு படிக்க அவ்வளோதான் தெரியாதுலடா, அதனால அப்படி எழுதி வச்சுட்டேன். நான் மல்லிகை கடை தானே இன்ன வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். சரி, நான் நாளைக்கு போட மாற்றி வச்சிடறேன். என்ன கருவாயா, எனக்கு ஒரு உதவி பண்றா. நான் வர வரைக்கும் கடையை பத்திரமா பார்த்துக்க. இந்த மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்டா தங்கம். என்ன, இந்த கடையில இருக்க விலையெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எப்படி அப்புறம் வியாபாரம் பண்ண முடியும்? ஏதாவது விலையெல்லாம் சொல்லினாலும் எனக்கு ஞாபகத்துல இருக்காது. நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணு இல்ல கருவாயா, இங்கிட்டு பக்கத்துல தெருவில் இருக்கவங்க தான் வந்து நம்ம கடையில வாங்குவாங்க. எல்லாரோட பேரை எழுதி அவங்க என்ன பொருள் வாங்குறாங்கன்னு எழுதி வச்சிரு. நான் வந்து மொத்த கடனையும் அவங்கள்ட்ட போய் வசூலிச்சுக்கிறேன். என்ன, நீ கவலையே பட வேணாம். டைரியில் எழுதி வை, நான் வந்துடுறேன். கருவாயண்ணா, எனக்கு ஒரு சோப்பு கொடுங்க, குளிக்கிற சோப்பு. அதுக்கப்புறம் தலையில தைக்கிற தேங்காய் எண்ணெய் ஒன்று வேணும். எனக்கு 2 பொருளை மட்டும் கொடுங்க, போதும். பொறுப்பறை கொடுக்குறேன். இதோட விலைலாம் என்ன தெரியலையே. இந்த பார் தம்பியே, இது விலைலாம் என்ன தெரியல. அண்ணே உன் பேரை போட்டு உன் தெருவை போட்டு எழுதி வைக்கிறேன். நீ அந்த கடைக்காரனை வந்ததுமே கொடுத்துட்டு என்ன உன் தெரு என்னன்னு சொல்லிட்டு போ. உன் பேரையும் தெருவையும் கரெக்டாக கொடுத்துட்டு போ, அப்பதான் தெரியும். மேற்கு தெரு அண்ணே, எங்க அப்பா பேரு முருகேசன். மொத்த கடனையும் எழுதி வச்சுக்கோங்க. என்ன, ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டிலு, அதுக்கப்புறம் குளிக்கிற சோப்பு. நான் கிளம்புறேன்.
கிலோ கருவாம்பையிலே ஒரு 1/4 கிலோ சீனி போட்டுக்குள்ள, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ அரிசி போட்டுக்க, வெள்ளைப்பூடு 4 எடுத்து தட்டி போட்டு கொடு. பொறிக்கிழவி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி உன் பேரு, நீ எங்க தெருவில் இருக்கிற, எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்போம். நோட்டில் எழுதி வைக்கணும். ஏன்னா இங்கே இருக்க பொருளோட வெள்ளம் எனக்கு தெரியாது. அந்த அண்ணனுக்கு நான் ஒப்படைக்கணும்ல, அதெல்லாம் எழுதி வச்சு அவங்க வாங்கிக்குவாங்க. அதை மட்டும் கொடு. இல்லை, என் தெரு பேர் உனக்கு தெரியாதக்கும், உன் வீட்டு பக்கத்து தானே இருக்கேன். அது சரி, இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேட்கணும்ல. சரி, நான் எழுதி வச்சுக்கிறேன், கிளம்பு நீயே. எப்பா என்ன வெயில் தம்பி, ஒரு ஜூஸ் பாட்டில் ஒன்று கொடுப்பா குடிக்கிறதுக்கு. என்ன, அதுக்கு முன்னாடி உங்கள் தெரு பேர் உங்கள் பேர்லாம் சொல்லிடுங்க. நான் நோட்டில் எழுதி வச்சிடுறேன். ஏன்னா இங்கே இருக்க பொருளோட விலையெல்லாம் எனக்கு தெரியாது. நான் நோட்டில் எழுதி வச்சுட்டேன்னா அந்த அண்ணன் பார்த்து கடனை வசூல் பண்ணிக்குவாங்க. அதுக்காகத்தான் சொல்கிறேன். உங்கள் பேர் தெருவெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் நோட்டில் எழுதி வச்சுக்குவேன். சொல்லுங்கண்ணே. அடப்பாவி, ஒரு ஜூஸுக்கு லிஸ்ட் போட்டு வேற எழுதுறேங்கிறானே. இதுதான் சரியான நேரம். இவங்கிட்ட ஏமாத்தி எப்படியாச்சும் எல்லா பொருளையும் வாங்கிட்டு போக வேண்டியதா. சரிப்பா, நான் சொல்றதெல்லாம் எழுது. தம்பி, எனக்கு ஒரு 4 மூட்டை அரிசி, அப்புறம் இங்க இருக்க வெங்காயம் எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறேன்னு, அங்க இருக்க ஜீனி மூட்டையும் கூட எல்லாத்தையும் பேக் பண்ணிடு. நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய்க்கிறேன். கணக்கு மொத்தத்தையும் எழுதி வச்சிரு. என் ஊர் பேர் வந்து பஞ்சாப்னு போட்டுக்க. என்ன, பஞ்சாப்ல வந்து உங்க மளிகை கடைக்கார வந்து வாங்கிக்க சொல்லி. என்ன, நான் அங்கேதான் பக்கத்து தெருதான்ப்பா அந்த பஞ்சாப். நான் போயிட்டு வந்துடுறேன். எல்லா பொருளையும் லிஸ்ட் போட்டு எழுதிக்க. என்ன, பரவாயில்லண்ணே, கடைக்கு நல்ல வருமானம் போலயே. நீயே எல்லா பொருளையும் வாங்கிட்டு போயிருவ போல. சரி, இந்த தரம் இரு. என்ன, நீ கேட்ட எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டேன் பார்த்துக்க. எடுத்துட்டு கிளம்பு. ஆனால் சரியா காசை மட்டும் இந்த கடைக்காரன்கிட்ட கொடுத்துரு. என்ன, ஆஹா, இந்த மாதிரி ஒத்த கடைக்கு வந்தா கூட நிறைய சம்பாரிச்சு போலாம் போல இருக்குது. இன்னைக்கு வெள்ளையனுக்கு நல்ல வேட்டை தான் போல. வந்ததுமே அவன்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட வைப்போம். அதுலயாச்சும் அவன் சந்தோஷமா இருக்கட்டும். பாவம், இன்னைக்காச்சும் நம்ம கடையை உருப்படியாக நடத்தி கொடுக்கலான்னு நினச்சிருக்கிறோம். அதனால தான் எந்த பொருள் திருடாமல் இருக்கேன். இல்லைன்னா பாதி பொருளை எடுத்துகிட்டு ஓடி இருக்க மாட்டேன். வெள்ளையன் வரட்டும், பேச்சிட்டு போவான். கருவையா, என்னடா கடையில பாதி பொருளுக்கான நிறைய வியாபாரம் ஆயிருக்கும் போலயே. எங்க நோட்டை கொண்டா எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் எழுதியிருக்கான்னு பாப்போம். தடியனே, எல்லாமே நல்லா வியாபாரம் போச்சு. கடைசியாக ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, பல்கியாக ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருக்கிறானே. அந்த பொருள் பேர் எல்லாமே எழுதி வச்சிருக்கிறேன். நீ பார்த்து கடனை வாங்கிக்க. என்ன, ஊர் பேரும் கூட போட்டு வச்சிருக்கிறேன் பார்த்துக்க. அடடா, மேற்கு தெரு வடக்கு தெரு, இது என்னடா பஞ்சாப்னு போட்டு வச்சிருக்குது. என்னடா இது பஞ்சாப்பு? அதான் நான் சொன்னேன்லனே, கடைசியா ஒருத்தன் வந்தான். அவன் பஞ்சாப் ஊராம்ல, பக்கத்து ஊர் தானே அம்மா. நல்ல பொருள்லாம் வாங்கிட்டு போனேனே, நிறைய பொருள். அவன்கிட்ட போய் காசை வாங்கிக்க. என்ன, அட லூசு போயில, பஞ்சாப் எங்க இருக்கு? நான் போய் எங்கிட்டா கடன் வாங்குறது? அவங்க எந்த திசைக்கு போயிருக்கா தெரியல, அறிவு கட்டவனே. ஐயோ வெள்ளையனே, எனக்கு தெரியாது. பஞ்சாப் இந்த பக்கத்து தெருவு தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்படி தூரம் இருக்குன்னு எனக்கு எப்படின்னே தெரியும். நீ ஒண்ணு பண்ண வேணாம். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள சைக்கிள் எடுத்துட்டு போய் அந்த பஞ்சாப்ல போய் எப்படியாவது கடனை பூரா வாங்கிட்டு வந்துருக்கேன்னு கிளம்புறேன் நானு. திருடாம நல்ல ஒழுக்கமா மாறிட்டானேன்னு பார்த்தா இப்படி ஒரு ஏமாளி பையலா இருக்கிறானே. நீ நல்லா மொட்டை அடிச்சுட்டு போயிட்டேன் தலையில. தாடி, நீ உனக்கு ஒரு போட்டி. நான் கொடுக்குற 5 ஆவாயில நீ சாப்பிடலைன்னா உனக்கு 500 ரூபா பார்த்துக்க. இதோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாத்தியா, இது ஒரு போட்டி மாதிரி வச்சிருக்கிறேன். நீ சாப்பிடலைன்னா 500 ரூபா பார்த்துக்க. ஆகா, நல்ல போட்டி இருக்கேடா. 5 ஆஃப் ஆயில் சாப்பிட்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமா. நான் இப்பவே சாப்பிட்டு முடிச்சு காட்டுறேன் பாரு. நீ ஆஃப் ஆயில கொண்டு வாடா, போடா. அவ்வளவுதானே, இதான் கொண்டு வந்து வைக்கிறேன். இப்பவே சாப்பிடு. இதெல்லாம் ஒரு போட்டி? நான் இதுக்கெல்லாம் என்னை கூப்பிட்டுக்கிட்டு வேற இருக்கிறேன். ஒரு நிமிஷத்துல முடிக்கிறேன்ல பாரு. போட்டி ஸ்டார்ட்டா? ரெடியா? கேமரா ஆன்ல வச்சிருக்கீங்களா? இந்த அமுக்குறேன் பாருப்ப. 5 ஆப்பாயில் 50 ஆப்பாயில் கொடுத்தாலும் ஒரே வயல சாப்பிட்டு விட மாட்டேன். அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சுட்டு 500 ரூபா எடு பார்த்துக்க. இந்த போட்டியில தடியன் ஜெயிச்சுட்டான்டா. இதுல எனக்கு சர்வசாதாரண விஷயம் பார்த்துக்க. இந்த 5 ஆப்பாயில் சாப்பிட்றது பெரிய ட்ரம்முக்குள்ள ஒரு குடம் தண்ணி ஊத்துறதுக்கு சமம் பார்த்துக்க. நான் ஏண்டா உனக்கு 500 ரூபா கொடுக்கணும்? நீ தான் எனக்கு 500 ரூபா கொடுக்கணும் மாடையா? நான் என்ன சொன்னேன்? நீ 5 ஆப்பாயில் சாப்பிடலன்னா உனக்கு 500 ரூபா தருவேன்னு சொன்னேன். நீ 5 ஆப்பாயில் சாப்பிட்டு போட்டேல, அப்ப நீ தான் எனக்கு 500 ரூபா கொடுக்கணும். கொண்டா. என்னடா இது பித்தலாட்டம்? நீ போய் சொல்லாத. நீ ஆரம்பத்தில் அப்படிதான் சொன்ன. 5 ஆப்பாயில் சாப்பிட்டா 500 ரூபா தானே சொன்னேன். அப்படியே நீ பிளேட்டை திருப்பி போடுறியா? முடியாது, நான் ஒத்துக்கவே மாட்டேன். எல்லாம் கூட்டி அழிக்க, நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். நீ முதல்ல இருந்தெல்லாம் சாப்பிட வேணாம். நீ ஒத்துக்கவும் வேணாம். இந்த வீடியோ ப்ரூஃப் இருக்குல்ல, இதை பாரு. நீயே இதுல முன்னாடி இருந்து ரெக்கார்ட் ஆனது எல்லாருக்கும் பாத்துக்கா. ஆமா, அப்படிதான் சொல்லி இருக்கிறியா? ஏடா கொஞ்சம் தெளிவா சொல்லியிருந்தா எனக்கு புரிஞ்சிருக்கும்லடா. எரும மாட்டு பையில என் காதுல கூட உழுகல. திருப்பி முதல்ல இருந்து. அதெல்லாம் முடியாது. 500 ரூபா கூட. நீ போட்டில தோத்து போயிட்ட. கொண்டா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.